எங்கள் கூட்டணியின் தலைவர் பழனிசாமி தான், அவர் எடுக்கிறது தான் முடிவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேலை இல்லை என்பதை அவர் சொல்லிவிட்டார். அண்ணாமலை அவர்கள் தான் எங்களை கூட்டணிக்கு அழைத்து வந்தார்கள். பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அவருக்கும் தெரியும். நயினார் நாகேந்திரன் தெரிந்திருந்தும் அதை தூக்கி பிடித்த பிறகு நாங்கள் வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இருக்கிறார். அரசியல் தொடர்பாகவும் தற்போது நடந்த அண்மை சம்பவங்கள் தொடர்பாகவும் அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பா நயினார் நாகேந்திரன் மீது ஒரு விமர்சனம் வச்சிருந்தீங்க. நயினார் கூட அதுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. நாங்க டிடிவி தினகரனை மேல மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்கோம், அவர் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வரணும். ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் என்ன பேசி வைத்துக் கொண்டார்கள் தெரியல, இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதாவது அவர் எனக்கு நல்ல நண்பர் தான், அவர் பாஜக தலைவராக இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அவர் சொல்றாரு, ஓபிஎஸ் அவர்கள் விவகாரத்தில் என்ன சொன்னார், என்னிடம் கேட்டிருந்தால் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொன்னது ஒரு கட்சியின் மாநில தலைவர், பல முறை அமைச்சராக இருந்தவருக்கு அழகாது. அவர் என்கிட்ட கேட்டிருந்தாலும் உண்மையாக பழனிசாமி அவர்களுக்கு ஃபோன் செய்தது, அவருக்கு ஃபோனை எடுக்கலைன்னு மெசேஜ் போட்டதுலேருந்து எல்லாருக்கும் தெரியும். அதை தர்ம சங்கடத்தில் இருந்த பழனிசாமி வெளியிடுகிறோம் என்ற சூழ்நிலையை உருவாக்கியார் திரு நயினார் நாகேந்திரன். அதே மாதிரி எங்கள் கூட்டணியின் தலைவர் பழனிசாமி தான், அவர் எடுக்கிறது தான் முடிவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேலை இல்லை என்பதை அவர் சொல்லிவிட்டார். அதனால தான் வெளில போனோம். அதான் அவருக்கே தெரியுமே நாங்கள் எதுக்கு வெளில, அவர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். அவர் என்ன டெல்லிக்கு நீங்கள் உங்களை அழைப்பார்கள் சொன்னப்போ, நாங்கள் எங்கள் தொண்டர்கள் யாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க பழனிசாமியை நீங்கள் பேசுறது, அதனால் நான் டெல்லியில் வந்து சொல்லிட்டு வந்துடுவேன்னு சொன்னேன். பட் அதுக்கு முன்னாடியே நான் வந்து எங்கள் தொண்டர்களுடைய கோரிக்கையை அழுத்தத்தை ஏற்று நான் அந்த பதில் சொல்லிட்டேன். சார் குறிப்பா அண்ணாமலைக்காக தான் உங்களை கூட்டணிக்கு வந்ததா சொன்னீங்க, அண்ணாமலை தான் அழைத்துட்டு வந்தாருன்னு சொன்னீங்க பேச்சு இதெல்லாம் நடத்தி. இப்ப அண்ணாமலையே என்ன சொல்றாருன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும், ஆலோசனை மீண்டும் பரிசீலனை எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எதுவும் அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? அண்ணாமலை அவர்களுக்காக நான் சொல்லல, நீங்க வார்த்தைகளை தமிழையே நீங்க கொஞ்சம் மாத்தாதீங்க. அண்ணாமலை அவர்கள் தான் எங்களை கூட்டணிக்கு அழைத்து வந்தார்கள். டெல்லியில் அவர்கள் பேசிக்கொண்டு எங்களை அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் நாங்கள் கூட்டணிக்கு வந்தோம். அவர் என்னுடன் பேசியது உண்மை, அண்ணன் சற்று பொறுமையாக இருங்க, ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னார். அவசரப்பட்டு விட்டீங்களா சொல்ல, பொறுமையாக இருங்க. ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய மனநிலை அவருக்கு தெரியும்ல, நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இறங்குற மாதிரி ஆட்கள் இல்லை என்பது தெரியும். பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அவருக்கும் தெரியும். நயினார் நாகேந்திரன் தெரிந்திருந்தும் அதை தூக்கி பிடித்த பிறகு நாங்கள் வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் அதில் மாற்று முடிவு எடுக்கின்ற பட்சத்தில் தான் நாங்கள் வர முடியும். ஏன்னா நாங்கள் கட்சி ஆரம்பித்ததே யதார்த்தம் தான், பழனிசாமிங்கிறவரை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அவருக்கு போய் ஓட்டு கேட்டு அவரோட சேர்ந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு எங்கள் ஆள்கள் யாரும் எங்கள் கட்சிக்காரங்க விரும்பவில்லை. அவர்கள் முடிவு தான் எனது முடிவு. சார் குறிப்பா நீங்க ஆரம்பத்துல பாஜகவோட இணைந்தப்ப என்ன சொன்னீங்கன்னா, திமுகவை கடுமையா எதிர்க்கணும், ஆட்சி கட்டில இருந்து அகற்றணும், அதுக்காக எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்லாம் பேசுனீங்க சார். ஆனா அதிமுகவும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. எல்லாரும் ஒன்றிணைன்னு சொன்னோம், அதுக்காக எங்களை தற்கொலை பண்ணிட்டு போக முடியாதுல்ல, நாங்கள் அழிந்து ஒன்றை உருவாக்க முடியாதுல்ல, அதுதான் யதார்த்தம். நீங்க வந்து எப்படி சுத்தி கேட்டாலும் நாங்கள் எங்களை அழித்து கொண்டு ஒன்றை உருவாக்க முடியாது, சரிதானே? எங்கள் தொண்டர்களை விரும்பாத ஒன்றை நான் செய்ய முடியாது. தயவுசெய்து எங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் யதார்த்தம் உங்களுக்கு தெரியும். குறிப்பா சார் கடைசியா, அதாவது எப்படி இதை எடுத்துக்கொண்டாலும் எங்கள் முடிவு ஒன்றுதான் என டிடிவி தினகரன் பதிலளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு.